Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் 9 சாப்டர் நம்பர் 8 ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் எக்ஸைஸ் 8.2ல் தேர்டு சம்மும் ஃபோர்த்து சம்மும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு தேர்டு சம்மில் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கொடுத்துருக்க அப்சர்வேஷனோட மீடியன் வந்து கண்டுபிடிக்கிறது. மீடியன் வந்து கொடுத்துருக்காங்க 24. இந்த அப்சர்வேஷன்ஸ் எல்லாமே வந்து அசெண்டிங் ஆர்டரில் இருக்க, அந்த அசெண்டிங் ஆர்டரில் இருக்கிற அப்சர்வேஷனோட மீடியன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 24 கொடுத்துருக்காங்க. அடுத்து இங்கே இருக்கிற ரெண்டு அப்சர்வேஷனில் வந்து ஃபுல் வேல்யூவாக கொடுக்காம எக்ஸ் வந்து இன்வால்வ் ஆகிருக்கு. அப்படி இன்வால்வ் ஆகிருக்க எக்ஸோட வேல்யூ வந்து என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. மொத்தம் எத்தனை அப்சர்வேஷன் இருக்குங்கிறத பார்க்கணும். 3, 6, அதுக்கப்புறம் 10 அப்சர்வேஷன்ஸ் வந்து இருக்குது. அப்படின்னா n is ஈவன், n is equal to 10. அப்படின்னா வந்து இது ஒரு ஈவன் நம்பர் 10ங்கிறப்ப. அப்படின்னா மீடியனோட ஃபார்மில் வந்து எனக்கு எப்படி இருக்கணும்னா, மீடியன் is equal to average of n by 2th term and n by 2 plus 1th term. இதோட ஆவரேஜ் தான் வந்து மீடியனாக இருக்கும். இப்போ என்னோட வேல்யூ வந்து 10. அப்படின்னா n by 2th term வந்து நான் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறேன். நான் என்னோட வேல்யூ 10ங்கிறப்ப 10 by 2th term, 10 by 2வை கேன்சல் பண்ணால் எனக்கு 5 கிடைக்கும். அப்படின்னா 5th term வந்து என்னங்கிறத பார்க்கணும். இந்த இதில் அசெண்டிங் ஆர்டரில் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா 5th term எனக்கு என்ன இருக்குங்கிற பார்த்தோம்னா x + 2 இருக்குது. அப்படின்னா எனக்கு 5th term வந்து என்னென்னா x + 2. அடுத்தது n by 2 plus 1th term வந்து என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்படின்னா n by 2 வந்து எனக்கு 5, அதோட ஒரு 1 வந்து ஆட் பண்ணணும். அதோட ஒரு 1 வந்து ஆட் பண்ணேன்னா எனக்கு 6th termன்ட்டு கிடைக்கும். 6th term வந்து நான் என்னென்னு பார்த்தேன்னா எனக்கு x + 4 வந்து கிடச்சிருக்கு. இப்போ மீடியன் வந்து கண்டுபிடிக்கணும்னா ரெண்டோட ஆவரேஜுங்கிறப்ப ரெண்டு கிடச்சிருக்க ரெண்டு இதையுமே ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி எத்தனை நம்பர் கிடச்சிருக்கோ அதால் டிவைட் பண்ணணும். மொத்தம் 2 நம்பர் கிடச்சதுனால 2ஆல் டிவைட் பண்ணுறேன். அப்படின்னா எக்ஸையும் ஆட் பண்ணால் எனக்கு ஃபஸ்ட்டு மீடியனோட வேல்யூ கொஷினில் வந்து கொடுத்துருக்காங்க 24. அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். அப்படின்னா 24 is equal to எக்ஸையும் ஆட் பண்ணனா 2x, அடுத்து 2 + 4 வந்து 6 divided by 2. இப்போ இந்த டிவைடட் பை 2 இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணனா எனக்கு மல்டிப்ளிகேஷன் ஆகிடும். அப்படின்னா 2x + 6 is equal to 24 into 2 வந்து 48. இந்த +6 இங்கிட்டு ட்ரான்ஸ்லேட் ஆச்சுன்னா -6 ஆகும். அப்படின்னா 2x is equal to 48 - 6. அப்படின்னா 2x is equal to மைனஸ் பண்ணோம்னா 42. அப்படின்னா இது 2 1s, இது 2 21s. அப்படின்னா எனக்கு எக்ஸோட வேல்யூ 21 கிடச்சிருக்கு. இதை தான் கண்டுபிடிக்க சொன்னாங்க. அடுத்தது ஃபோர்த்து சம்மில் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு ரிசர்ச்சர் வந்து இருக்கார். அந்த ரிசர்ச்சர் வந்து ஒரு மைஸ், அதாவது எலியை பற்றி வந்து ரிசர்ச் பண்ணி அதோட பிஹேவியரை பற்றி வந்து ரிசர்ச் பண்ணிகிட்ருக்காரு. அவர் வந்து டைமை வந்து ரெக்கார்ட் பண்ணுறாரு. எப்படி ரெக்கார்ட் பண்ணுறாருன்னா இன் செகண்ட்ஸில் வந்து ரெக்கார்ட் பண்ணுறாரு. இதில் மொத்தம் 13 டிஃப்ரெண்ட் எலியை வந்து யூஸ் பண்ணிக்கிறார் அவர். அதில் வந்து 13 டிஃப்ரெண்ட் பிளேசஸில் 13 டிஃப்ரெண்ட் மைஸை வந்து யூஸ் பண்ணி அவர் இதை ரெக்கார்ட் பண்ணுறாரு. அது வந்து ஒவ்வொரு மைஸையும் எவ்வளோ செகண்ட்ஸ் வந்து அதோட ஃபுட்டை சர்ச் பண்ணுறதுக்கு டைம் எடுக்குதுங்கிறத ரெக்கார்ட் பண்ணி அதை ஒரு அப்சர்வேஷனாக எழுதியிருக்காங்க. மொத்தமாக 13 டிஃப்ரெண்ட் மைஸுங்கிறப்ப 13 டிஃப்ரெண்ட் அப்சர்வேஷன்ஸ் வந்து இருக்கும். இதில் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா, அதோட மீடியன், அந்த ஃபுட்டை வந்து சர்ச் பண்ணுறதுக்கான டைமோடைய மீடியன் வந்து என்னங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு மீடியன் கண்டுபிடிக்கிறதுக்கு அசெண்டிங் ஆர்டரில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு எழுதணும். அப்படின்னா அசெண்டிங் ஆர்டரில் எழுதணும் இந்த அப்சர்வேஷன்ஸை ஃபஸ்ட்டு. இப்போ நான் எழுத ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு 27 எனக்கு 2 வாட்டி இருக்குது. அதனால் 27, எழுதிக்கிறேன். அதான் இருக்கிறதுலே சின்ன நம்பர். அடுத்தது 28 எனக்கு 2 டைம்ஸ் வந்து இருக்குது. அதனால் 2 வாட்டி ரிப்பீட் பண்ணிக்கிறேன். அடுத்தது 29, அடுத்தது 31, அடுத்தது 32, அடுத்தது 33, அடுத்தது 33 2 வாட்டி ரிப்பீட் ஆகிருக்கு. அடுத்தது 33 இன்னொரு வாட்டி ரிப்பீட் ஆகிருக்கு. அப்படின்னா 3 டைம்ஸ். அடுத்தது 34, 35, அதுக்கப்புறம் 63. 13 அப்சர்வேஷன்ஸ் இருக்கான்னு பார்த்துருவோம். 3, 6, 9, 9 + 4 வந்து 13. ஓகே, 13 அப்சர்வேஷன்ஸ் வந்து இருக்குது. இப்போ இது அசெண்டிங் ஆர்டரில் நான் எழுதியாச்சு. மீடியன் வந்து கண்டுபிடிக்கிறப்ப நம்ம என்ன வந்து நோட் பண்ணணும்,
என்னங்கிறப்ப இங்கே நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் வந்து டினோட் பண்ணும். மொத்தம் 13 வந்து இருக்குது. இங்கே n இஸ் ஆடாக இருக்கிறப்ப மீடியனோட ஃபார்முலா வந்து நம்ம எழுதிக்கணும். ஃபார்முலா வந்து என்னென்னா n+1 டிவைடட் பை 2th டேர்முங்கிறது தான் எனக்கு ஃபார்முலா. இங்கே என்னோட வேல்யூ வந்து 13, அப்படின்னா 13+1 டிவைடட் பை 2th டேர்ம். இதை ஆட் பண்ணோம்னா 14, அப்படின்னா 14 டிவைடட் பை 2th டேர்ம். இதை கேன்சல் பண்ணோம்னா 7, அப்படின்னா மீடியன் இஸ் ஈக்குவல் டு 7th டேர்ம். 7th டேர்ம் வந்து என்னென்னு பார்க்கணும். 7th டேர்ம் என்னென்னா 32, அப்படின்னா இங்கே மீடியனோட வேல்யூ 32 கிடச்சிருக்கு. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. தேங்க்யூ.